ஓகேன்பா. எங்கே போயிட்டு இருக்கிறேன்னு நானும் சொல்லும் பார்த்தீங்கன்னா, எங்கே போயிட்டு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனந்த வண்டியெல்லாம் கொட்டை போடுறாராம். எங்களுக்கே வேலை இல்லை, அவன் கொட்டை போடுறானா. அதை தான் ஒரு வீடியோ ஷூட் பண்ணலாம். ஒரு பெரிய வண்டிக்காரரு, ஒரு பெரிய வண்டிக்காரரு. அவருக்கு இன்னும் 2 நாளைக்கு சொல்றீங்க. போய் பார்த்தா தான் தெரியும். இவனுங்க அக்கா போர் தாங்க முடியல. ஒரு செண்டு பாட்டில் வச்சுக்கிட்டு இல்லை, அதை அடிச்சா பளபளன்னு வந்துருமா பாரு. போற வர வண்டி எல்லாம் ஸ்லோ பண்ணாங்க. 300 ரூபாயா அந்த டப்பா. ஸ்லோ பண்ணாதானே. என்கிட்டயே 4 டைம் ஃபங்க்ஷன் ஆடுவோம். அதை நான் திரும்பி கூட பார்க்கல. ஆனால் வீட்டில் வேற என்னங்கிறாங்க, வாங்கிட்டா அப்படின்னா கொண்டே போ, அது எதுக்கு அப்படின்னு. கோட்டை நெருங்கி விட்டோம். எல்லா நாய்களும் இங்கே தான் இருக்குது. போட 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 அவனே போட. என்னமோ பெருச்சாலி பிடிக்கிறோம். ஏண்டா வந்த உடனே என்ன வேலை நடக்குது? அவங்க வேற குறுகுறுன்னு பாக்குறாங்க. டீ வாங்கி கொடுறா. ஏன்னா இவ்வளவு தூரம் வர சொல்லி டீ கூட எங்களுக்கு மேல டீ குடிக்கலாமா? வாடா, உனக்கு ஃபீல்டு தெரியாதா? என்னங்கள டே வெயிட்டுகளுக்கு டே கார்த்தியா, வெயிட்டுகள் யாரை கேட்டுக்கிட்டு பாரு. 2 கல் இருக்குது பக்கத்துக்கு வந்து. அங்க போகுது. அது வளர்த்தியா இல்லைன்னா ஜாண்டியர் கட்டாதுல்லோ. கார்த்தி வண்டியில் அப்படிதான் இருக்கும். கவுரு டீச்சிக்கிறாங்களா? அது நம்ம வேணுமெல்லாம் ஆடு வளர்த்தி எடுத்துலாம். எந்த பக்கம் ஒரு பக்கம் காட்டுங்கடா. தெரியும் தெரியும், உங்க பட்டியிலே தெரியாது. ஏதோ மேலக்கிற இதை மட்டும் உடச்சிட்டேன். போலீஸ் வண்டி மாதிரி இருக்கு. புதுசுரா, புதுசு. 18 லட்சமா? 18 லட்சமா? ஆமாண்டா, 4 டிரைவ் இல்ல, 4x4 கார். எது பறந்து போச்சுங்களா? எல்லாம் அங்கேயே அவ்வளோதான். கால வலி எடுத்து விட்டுருவேன். வண்டி லோட் ஆகிட்டு போக மாட்டேங்குது. ஏன்னா பாப்பா, என்ன உன் பங்காளி வண்டி ஓவராக லோட் ஆகுதுங்கிறான். லோட் ஆகிட்டு இருக்குதான். ஆமா, நீங்க நினைக்கிற லோடு இல்லை, வண்டி லோட் ஆகி போகுது. புரியுற மாதிரி சொல்லணும். சரி, அன்னைக்கு போட்ட வீடியோஸ் ஆமா கமெண்ட் ஆட்டுக்குது. கமெண்ட் மட்டும் தான் இருக்குது. நீ போட்டிருந்த பத்தியா, எலி கடிச்சிருச்சு அங்க போட்டு. அது எங்கடா போயிட்டே இருக்கிறான். போவோம் 2 கிலோமீட்டர். கொட்டை போடுற பாட்டி அழைக்கிறார்கள். அவன் போயிட்டான். சின்ன பாட்டி அட்டுக்குது. ஏற்கனவே வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அதனால அதான் போட்டுட்டு வரலான்ட்டு. இதெல்லாம் புது பார்ட்டி. ஓ, புது அவன் பார்ட்டிலாம் போட்டான். 2 நாள்ல போட்டாரு. 2 நாள்ல போட்டாங்களாமா? விடிய விடிய போடுறாங்க. நீங்க நினைக்கிறது இல்ல, நம்ம மைண்ட் வேற எங்கேயோ போகுது. நம்மளால போட முடியலையே. நம்ம மைண்ட் வேற எங்கேயோ போகுது. உனக்கு போக முடியாது சுண்ட. ஏன் போவேன், செட்டில் எல்லாம் தான் போகும். வேலை கம்மியா போச்சு. இல்ல வேலை கம்மியா போச்சு. ஆமா,
ஒரு வண்டியில அந்த கிளம்பி மாட்டு இந்த கிளம்பி மாட்டு ரொட்டேட்டர் மாட்டு அத்தனையும் சொல்றீங்க. என்ன முதல்ல மாத்தி மாத்தி மாட்டினா தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். யூனோ இதுக்கு நம்ம அப்படியே வந்துக்கலாங்க. நம்மளை சுத்தி காட்டிக்கிறானான்னு தெரியல. பாட்டியெல்லாம் காமிச்சிட்டு அவ்வளோதான் வந்துட்டான். அப்பதான் அதிகமா கையை காட்டுச்சா அதுவும் இல்லையா? கண்டாமணிக்கு தான் போவான் நாட்டுக்குது. கரெக்டு மேன்னா மேட்டுக்கு அதான் கண்டு ஆனந்த வண்டி தான் ஓடிட்டு இருக்கு. பைசன் ஓடுது கவுதேரியா பைசன் ஓடுதா? எங்க ஓடுது? யார் இதுக்கு டிரைவரு? வாவ், யார் மச்சான்? எல்லாம் கம்ப்ளீட்டா சப்சைடுடா, ஒரு சைட் இல்லடா. வெளியூர் வண்டி அதிகமாக ஓடல போல இருக்குங்க நம்ம ஊர்ல. வெளியூர் வண்டியே ஓடல. சரி சரி, எல்லாம் லோக்கல் வண்டி. பார்த்துறேன். நம்ம ஊர்ல மேக்ஸிமம் வெளியூர் வண்டியே ஓடல. எங்க ஓடும்? அவனே எல்லாம் பொட்டி வச்சுக்கிறானே, எங்க போய் வெளியூர் ஓடும்? இது ஒரு நாளைக்கு ஓடும். யார் பாடுறாங்களோ தெரியல. இது ஆனந்தம் போட்டாரா? அங்க சுத்தி இங்க சுத்தி வேறுங்க மாஸ்டர். அதெல்லாம் நல்லா தெரியுது. மாஸ்டர் செம டான்ஸ் தான். இதுக்கு அரிசி மூட்டை குடுவானே இருக்கலாங்கிற மாதிரி நம்ம மெயின் ரோட்லயே வந்திருந்தா ஈஸியா வந்திருக்கலாம். நிக்கலடா, இதுல தான் போகணும் மாட்டேங்குது தடனை. எங்கடா? ஓ, காடு உள்ளதாக்குதா? இதுக்குள்ள தான் போகணுமா? இதுல அங்கே போகணுமா? அதுதான் போகணுமா? அச்சோ. நம்ம மாப்பு வரையா? அதெல்லாம் நடந்து பொழுது நிற்க அப்படிலாம் பண்ண மாட்டோம்டா. அது இல்லை பண்ணுமா? அது இல்லை அமுக்குஞ்சா. போலாம். இடிக்கல இடிச்சா சொல்கிறேன். சரியா போலாம் போ. அப்படியே சரியா போ. கட் பண்ண போ. போலாம். அங்கெல்லாம் இடிக்காது போ. நீ லெஃப்ட் கட் பண்ணும்போது எப்படி ரைட்டில் போ. ஸ்டெடியா போ. ஆப்பு போடுறேன், பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். கலப்பை எல்லாம் ஒன்று தான்டா. எங்க பாருங்க அப்படியே போக அந்த கரெக்டுங்க. ஓ, பருப்பு எடுத்துட்டு வரா. அது தூக்கிட்டு வர மாட்டானா? கொஞ்சம் கலப்பை டவுன் பண்ணினா பருப்பு ஏற்றிக்கோங்க. போலாம். ஓட்டிட்டே போவேன். ஆமாம், ஓட்டிகிட்டே போயிடலாம். ஓட்டிட்டு போயிடலாமா? ஆப்பியரில் போட்டு ஆளுக்கு எல்லை தாண்டங்காட்டி வேகமாக போனாங்க. சரிதான், இது ஒரு ரவுண்டாக இருக்குதுடா. நீங்கள் ஆனந்துக்கு வேட்டை. ஜாலியாக ரோடே ஆகாது போகுது. ஒட்டை விழுறதெல்லாம் நல்லா பார்த்துக்கலாம். அந்த ஓட்டையில் நிறுத்தி போடுறதெல்லாம் தெரியும். ஆனால் இதில் என்னன்னா, நம்ம போட்டி மாதிரி இதில் நிற்க முடியாது. ஆமாம். ஐயோப்பா, நம்ம போட்டி அளவுலாம் வெயிட் இருக்காது.
ஆ போதும் போதும் இதே கார்டு தான் நினைக்கிறேன். இந்த பொட்டி பார்த்தீங்கன்னா சிம்பிள் டெக்னாலஜி, ஆதி காலத்து மாடல். ஒரு லப்பர் இல்லை. இப்படி பருப்பு கிளச்சி விட்டுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்காவே இந்த லப்பு. அது இவனால வந்துருக்குதாட்டுக்குது. ஒன்னால வந்துச்சு உள்ள வண்டி. புரியல என்னது அது போடணும்னா வருதுங்கிற எங்க வருது உழவு ஓட்டுறதுக்கா? உழவு ஓட்டுறதுக்கா இருக்காரு பருப்பு போடுறதுக்கு உழவு ஓட்டத்தான். இந்த கடை போடனா வேற டேய் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க பொழுது நிற்கும்? கசங்கி போயார் போகுதுடா. கூட முடியல. கொட்டு கொட்டு கொட்டு. லப்பர் ஒன்று போடுங்க. அது தேவையில்லடா. நான் அது இல்லாத ஒரு வருஷமும் ஓட்டிக்கிறேன். அன்னைக்கு கையில 10,000 ரூபா கொடுத்துருப்பாங்க. எத்தனை நாள் போட்டு எத்தனை முடியுமா? 60 15 அந்த போட்டியில் 20 வரும் முடியும். வந்துருச்சுங்கண்ணா. உழைக்கலன்னு வச்சுக்கிட்டே. உங்களெல்லாம் கூட்டிட்டு வந்ததுக்கு அதான் சொன்னாரு. என்னென்ன இது எத்தனை தேவைப்படுமா படிக்க? மீதியாச்சுன்னா 24 படி அளந்து வச்சுக்கிறோம். இந்த ஒரு வயலுமா? அதெல்லாம் 24 படி போதும் போதும் மிச்சாகும். ஒரு ஏக்கராவுக்கு 54 படி தான். ஓகே நண்பா, இன்னைக்கு பார்க்கறதுக்கு இது பிசிஏ பொட்டி. ஓகேவா? இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பொட்டி மாதிரி இல்லை, கல்லுகாடு போடுறதுக்கு இந்த பொட்டி தான் அருமையான பர்ஃபார்மன்ஸ். நம்ம பொட்டியோட இதில் வந்து பருப்பு உழவுறது எப்படி சொல்கிறது, எவ்வளோ கல் அடித்தாலும் பருப்பு வந்து மிஸ் ஆகாது, கீழே கொட்டியாகும். இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா தூக்கிட்டு வரும் போத கல் அடிச்சதுன்னா பருப்பு வந்து தூக்கிட்டு வர இடத்துல கீழே போட்டுரும். இது அப்படி இல்லை, கல் பட்டாலும் சரி எது பட்டாலும் சரி பருப்பு வந்து இறங்கி கொண்டே இருக்கும். கரெக்டாக வந்து பருப்பு போட்டோம்னா ஒரு 3 ஜாலம் ப்ரோ, அதிகமாக கூடாது, 3 ஜாலம் போட்டோம்னா போதுமானது. ஆக்சுவலி சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர் வந்து பருப்பு போடுறதுலாம் நல்ல ட்ரைனிங் வேணும் அப்படி இப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? ஒரு 3 ஜாலம் வச்சு ஓட்டினோம்னா சரி, பருப்பு வந்து மேலே தெரியாத இருந்தால் ஓகே, வேலை முடிஞ்சுது. ஆனால் வந்து அதே தரம் தரும் போது கண்டிப்பாக வந்து பருப்பு தெரியும். ஒவ்வொருத்தரும் வந்து மூளையெல்லாம் எடுத்து போட மாட்டாங்க, மூளையெல்லாம் கொட்டை உழவாதும்பாங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாம் தைச்ச இடத்துல இருந்து கொட்டை போதன்னு இறங்கும். நம்ம பொட்டியோட இது வந்து இது மாதிரி கல்லுக்காடு பொட்டி உதற இடம், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து போட்டால் கம்ப்ளைண்ட்டாக வராது. எனக்கு நம்ம மாதிரி பொட்டி ஒரு பொட்டி போடுறானதுக்கோ எனக்குலாம் அந்த பொட்டி வேணான்ட்டு ஆனந்தது ரெண்டுமே இந்த பொட்டி தான். இங்கே பாருங்கள், அவனை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பாருங்க, உட்காந்துட்டு 3 பேர் கூட்டிகிட்டு டீ வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தால் உக்காந்துக்கிட்டு விளையாண்டு இருக்கிறானுங்க. அவ்வளோதான் ப்ரோ, எங்கள் ஏரியாவை வந்து பருப்பு போடுற சீசன் ஓவர்.
ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கள்ளப்பருப்பு பொட்டி நம்ம பொட்டியோட வந்து வெயிட் ரொம்ப கம்மி. நம்மளுக்கு ஃபுல்லாக வெயிட் இருக்கும், இதில் வந்து வெயிட் இருக்காது. மேக்ஸிமம் இது மாதிரி பொட்டி அதிகமாக பார்த்துருக்க மாட்டேங்க. நம்ம மாடல் பொட்டி தான் அதிகமாக பார்த்துருப்பீங்க. ரிவேஸ் எடுக்கிறீங்களா பாரு, ரிவேஸ் நான் எடுப்பேன். எங்களுக்கு எவ்வளோ ஆச்சு சாமி? என்ன பண்ணுற விளாவா தூணியை நிமித்தரான். டேய் மாடா எப்படி கொட்டை போடுறான்னு வந்து பழவுங்கடா முதல்ல. மாப்பது இப்படி வா 2 பேர்த்துக்கு மேவா அட்டன் டைம்லையா? ஒரு நாளைக்கு அஜித் வச்சு ஒரு நாளைக்கு ஜம்மா பண்ணி விட்டலாம் சுஜித் மேட்ச். அந்த மூளை வந்து எப்படி சூனி எடுத்து விட்டா மட்டும்தான். கள்ளப்பருப்பு போடுறதுலாம் வந்து இப்படி ஓரளவுக்கு சூனி எடுத்து விட்டா தான் அந்த ரவுண்டு கட்டி போடுறது நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் ரவுண்டு கட்டி தான் மெயினாக வந்து கடலப்பருப்பு போடுறதுக்கு ஹைட்ரோலிக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் நண்பா. ஹைட்ரோலிக் மட்டும் கொஞ்சம் இறங்குற மாதிரி ஹைட்ரோலிக்காக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு லிமிட்டாக செட் பண்ணி ஓட்ட முடியாது. ஒட்டை இல்லையா ஓட்டிக்கிட்டு தான் ஒட்டை அவ்வளோ வரும் நமக்கே தெரில ப்ரோ. அப்புறம் ஒவ்வொருத்தர் காட்டுக்காரர் பார்த்தானா அப்புறம் எங்கே தெரியும்? உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இதே நம்ம போட்டியாக இருந்தாவோட மேலே பொட்டை எடுத்து போகிறதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் அப்படி இல்லை, டைரெக்டாக கீழே தான் இறங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது தெரியும் நம்ம பொட்டை எடுக்கிறது நல்லா பார்க்கலாம் மாட்டேங்குதா. இந்த மூளை வந்து ரவுண்ட் அடித்து ஓட்டுவாங்க ரவுண்ட் அடிக்கிறதுல. ஏன்னா இந்த மூளை வந்து சூப்புன மாதிரி போயிடும். அதுக்கு வந்து ரவுண்ட் அடித்து வாட்டை எடுத்து ஓட்டினா தான் கரெக்டாக இருக்கும். நானும் அப்படி தான் ஓட்டுவேன். இவனெல்லாம் எங்கே ஒரு வீடியோ எடுக்கணும்னா சிந்த பொழுதுனைக்கும் ஃபோன் பேசுறதுக்கு சரியாகுது, ஏன் வீடியோ எடுக்கிறான். இந்த மூளை வந்து அப்படியே வாட்டமாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டா இந்த யூஸ் மாதிரி இருக்கிறத வந்து அப்படியே வாட்டமாக எல் மாதிரி ஷேப்பில் மாறிக்கும், எஸ் மாதிரி மாறிக்கும். அப்போ வந்து ஓட்டமாக வந்து ஓரத்தில் வந்து டயர் தர விழுவாது, பருப்பு வந்து தெரியாதுன்னு வச்சுக்காங்களேன். அதே மாதிரி கடலப்பருப்பு போட்டியை பொறுத்தவரையிலும் சங்கிலி அந்தளவுக்கு நீளமாக இருக்குதோ அந்தளவுக்கு கட் அடித்தா தான் டயர் தார் வராது, இல்லைன்னா வந்து ஃப்ரெண்டு டயர் தார் விழுந்துடும். அதுதான் வந்து பருப்பு போட்டிக்கு என்ன சொல்கிறது, சங்கிலி வந்து நல்லா நீட்டமாக கொடுத்துருக்குறாங்க. மித்தபடிக்கு நம்ம போட்டிக்கும் இந்த போட்டிக்கு என்ன வித்தியாசம்னா, நம்மளது வந்து எல்லா ஏரியாவிலையும் ஓடும். இது வந்து மேக்ஸிமம் எதில் ஓட்டுவாங்கன்னா கல்லுக்காட்டுக்காரர் மட்டும்தான் இந்த போட்டி விரும்புவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த மாடல் போட்டி அதிகமாக இருக்காது. எல்லாமே நம்ம மாதிரி போட்டு தான் வச்சுருப்பாங்க. இதை வீடியோவில் பார்க்குறதே அரிதாக இருக்கும். ஸோ அதனால தான் சரி இந்த போட்டி ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கேருந்து பார்த்தா பருப்பு எடுக்கிறதுக்கு தெரியுமா? போட்டியில் பருப்பு இருக்கிறது தெரியுமா? போட்டிக்கு இருக்கிறது ஆனால் நல்லா தெரியுது ப்ரோ. அங்கேருந்து பார்த்துலாம் எல்லா ஊசியும் கரெக்டாக கொட்டை எடுத்து கீழே விழுந்துட்டுருக்குதா என்னன்னு நீட்டாக தெரியும். இந்த பிளேட்டு பாரு எப்படி கொட்டையா அதுதா எப்படி வளைஞ்சி 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 இதில் வேறு கொட்டை இறங்குறது தெரியுது. இந்த ரோல் நம்மளது வந்து ஸ்பூன் மாடலில் வரும். ஆனால் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ரோல் மாதிரி ஒவ்வொன்றா சுத்தம். அங்கிருந்தே பார்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு கொட்டை தான் இறக்குதுடா. பின்னெல்லாம் 4-5 அல்லும். ஏய் பருப்பு 10 மாடா. என்ன ஜென்ரலாக ஜோளம் விதைக்கிறியா? சூப்பர். என்ன பி பெஸ்ட்டா? பி பெஸ்ட்டா?
அப்புறம் என்ன இரு தெரியாதுப்பா அந்த வண்டியை பற்றி. என்னடா போடா உருளை வீடு வேற பேரிக்கு போய் ஒன் பக்கமாக அடிச்சுட்டு ஓடிட்டு கிடக்குது. ஆ இன்னுமே அடுத்த வருஷம் தான். ஓ மொத்தம் வேலை செஞ்சு நடத்துகிற ஐடியா இல்லை. ஆனால் சுத்தம் அதிகம். அங்கேயே பல்ல மாற்றிட்டாங்க. ஏ இங்கே இன்னும் பெரிய பல்லானா உங்களுக்கு பெரிய பல்லு நீங்கள் அந்த சென்று போடுங்க. ஆ 16 இங்கே எங்களே இங்கே பெருசாக இருக்கும். இப்போ ஓடுற பல்லு அந்தான கம்மியாக போடுறீங்க. ஆமாம் நாங்கள் வாங்கி போட்டுக்கிறேன். ஓ பல்லே மாற்ற மாட்டியா? பல்லு கேட்டால் மாற்றுவேன். 15 தான் போட்டுக்கிறேன் நான். எங்கடா போயிட்டான் அவன்? அதான் ஏய் நம்பர் தெரியுதா? இன்னும் வரல. சரியா மீடியாவும் ஆ ஏ போதுன்னா விளா போடுறா. வாட்டர் அடிச்சுட்டு கிடக்குறான். நானா இருந்தா நான் 2 தடுத்துருப்பேன். அவ்வளோதான் போதும்னு. இது யார் சல்ல பிடிச்ச வேலை? ஓ இது கொஞ்சம் கிட்ட நெருங்கிட்டா 2 தடுத்துக்கிட்டா வேலை முடிஞ்சு போகுது. அதை விட்டுட்டு வேலை பிடிச்சிட்டு இருந்தா சரி. இவன் சைடு மேக்ஸிமம் எல்லாம் ரவுண்டு கட்டியே போட்டு பழகிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ரவுண்டு கட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது எவ்வளோ டீசல் போகுது கார்த்தியா? இதோ 2 போகுமா டீசலு? 2 லிட்ரு. ஆ சரி 50 HP இருக்குதுல்ல. இது வந்து டீசல் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து 2.25 தாண்டதில்ல 2.25 வரலும் போகுது நண்பா. சரி 50 HP கேட்டகிரி வேறு ஐடியில் தான் ஓடுது. அப்புறம் இந்த டீசல் கூட போகலன்னா இந்த இன்ஜினுக்கு உண்டான மரியாதையும் இல்லாத போயிடும். மாப்பு இன்னும் கிளம்பல மாப்பு. இன்னும் 1/2 மணி நேரம் ஆயிர மாட்டேங்குது. நான் இங்கே தான் வரேன்னா 1/2 மணி நேரம் ஆயிர மாட்டேங்குது. கிளம்பல. ஏ சரி போட்டு விடு. ம் ஆ டேய் எதுவும் பேச முடியலப்பாங்கிற. அவ்வளோதான் நண்பா. கள்ளப்பருவு போடுறதெல்லாம் ஒவ்வொருத்தர் வந்து பெரிய கம்ப சுற்றுற வேலை அப்படி இப்படிமாங்க. அதெல்லாம் சும்மா கள்ளப்பருப்பு டேஸ்ட்டு. பருப்பு மூணுனா தீஞ்சு பாருங்க. ஒரு பருப்பு தெரியல. எல்லாம் கம்ப்ளீட்டாக போட்டான். ஒரு 4 சுற்று போட்டா வேலை முடிஞ்சுது. சின்ன வண்டியில் தான் கள்ளப்பருப்பு போடணுங்களா ப்ரோ. இல்லாதவங்க 60 HP கூட போடுறாங்க. பார்த்துருப்பீங்க. ஏன்னா கொட்டை குறையவே இல்லை. அப்படியே இருக்குது. உழுவுதா இல்லையா? ஏய் சுண்டை யாருக்கிட்ட பேசுகிறான்? மோனிக்கிட்டியா? வாடாமாப்ப போனை எடுத்து வச்சு அப்படியே ஓடி போயிடுறீங்கடா. அண்ணன் ஒரு பக்கம் தம்பி ஒரு பக்கம். ஓடியா கிளம்ப ஓட்டு ஓடியா. அது நல்லா நீண்டுக்குச்சு.
ஓ பருப்பு ஏர்போர்ட்டில் கட்டில் விளையாடாதீங்க, அங்கே போய் விளையாடுங்க. வண்டி ஏறிக்கிட்டீங்க, சமைட்டீங்க. இது 1.5 மணி நேரமா? இதெல்லாம் இது எது சோளம் வைக்கிறாங்களாம்மா? ஆனந்த கேட்டால் பாதியில் சோளம் வைக்கிறாங்கிறாங்களே. ஏமாப்பா அப்புறம் சால்வ் ஆயிடுச்சா ப்ராப்ளம்? சரி. இதெல்லாம் அரசியல் கட் பண்ணிருங்க அதை மட்டும். ஆமா அது பார்க்காத இருந்தப்பல பார்க்கும். இதுன்னு எதுவும் பார்த்துக்கான்னு வச்சு நம்ம நேரத்துக்கு இதுக்குன்னே பாலார் ஆயிடுச்சுன்னா சாவரிங்க பாரு. 2 அடிக்கு. ஏய் அடியில் பூடு மாடி பிடிங்கி விட்றா. அடியில் பூடா? நானும் பூடுன்னு தான் அப்படி நினச்சேன். எடுத்து வரா கொட்ட விடுவாம இருப்பதே. அது பின்னாடி கரெக்டாக ஆம்பளை போய் ஒன்று மாட்டும் பாரு. ஓ தூக்குனா ஆட்டாவாமே. அவன் என்னடா பண்ணிருக்கிறாங்க? சொட்டை விட்டுட்டு ஓட்டுறா. இது சூப்பராக இதில். அட உன் மூஞ்சி தெரியாது போச்சு. கடைசியாக ஓட்டிக்கலாம். ஆக மொத்தம் இன்னும் பூண்டை இன்னும் முழுசாக எடுக்கலையாட்டுக்குதா பாரு. குண்டாவாக இருந்தாலும் சரி அண்டாவாக இருந்தாலும் சரி நாங்கள் எடுக்கிறப்ப தான் எடுப்போம். நம்ம அப்போ கை கட்டணும். அது அவனுக்கு கண்ணு தெரியாது கொண்டானுங்க தொட்டையா. அப்புறம் தெரியுதா? நம்ம வண்டியில் லப்பர் இல்லை. எங்கடா மாதிரி சொல்கிறாங்க? பச்சைக்காடுங்கிறாங்க. பச்சைக்காட்டுக்கு போயிருக்கலாங்கிறாங்களா? சரி பரம்பு வெயிட் போட்டு மட்டும் என்ன தாளமாக போகுது? நம்மளுக்கு மாதிரி தான் நேரவுது. புதுசாக என்னமோ உனக்கு ரொம்ப அழுத்தி பிடிச்சிட்டுலாம் போகிற மாதிரி தெரியல. மாதிரி வச்சுக்கிறாங்க. அதான் எல்லாம் இங்கே மேலே வச்சுருக்கிறாங்க. அதனால் ஒன்றும் எனக்கு ரொம்ப வெயிட்டு பெருசாக ஏறின மாதிரி தெரில. இவனுங்க 2 பேரும் மேட்ரு இல்லை. அதில் ஏதாவது ஆம்பளை ஏதாவது இந்த துணி அது மாதிரி மாட்டிச்சுன்னா தான் அப்படியே நரவாமல் வரும். ஏமா இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. துணி மாட்டி இப்படி வந்து நல்லா விழுவாழ்த்து துணி அப்படியே எல் மாதிரி மாதிரி மாட்டிக்கிச்சுன்னா கொட்டை அதில் உழுவுமா உழுவா? கொட்டெல்லாம் உளுந்துருமாம்மா. அந்த பைப்பில் அடைக்காமல் இருந்துச்சுன்னா அந்த பரம்பு பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பாக அப்படியே ஒரு குழியாக வரும். ஒரு வாரம் மாதிரி வரும். சரி சொல்கிறேன் தம்பி. அடியில் இருக்க வீல் பெண்டாய் ஓடிட்டு பேரி போய். ஹலோ வரேன் தம்பி. ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுறோம். கேட்டதுக்கு வாசர்லங்கிறான். எனக்கு என்னமோ பேரிங் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உள்ள வீல் ரோட்டாட்ரு. என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க 2 பேரும்? கட்டிப்பிடி விளையாண்டு விளையாண்டுருக்கிறீங்க. அதான் சொக்கி இடுக்கிறாங்க. ஒரு வழியாக போச்சு. நம்ம போட்டியில் எப்படி பருப்பு எடுப்போம், இவன் போட்டியில் எப்படி பருப்பு எடுப்பாங்கன்னு பாருங்க. பொட்டியே கழட்டி கமுக்கணும். நம்மளுக்கு மாதிரி எடுக்க முடியாது. அதே மாதிரி இது பருப்பு எடுக்கணும்னா நீளமாக ஒரு சாக்கு வேணும். அப்போ தான் வந்து பருப்பு எடுக்க முடியும். நம்மளுக்கெல்லாம் ஒரு சின்ன கோழி பை இருந்தால் கூட பருப்பு எடுத்துக்கலாம்.
ஏப்பா எல்லாம் குமிஞ்சு கரவாட்டு வெட்டணும். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். எங்கள் ஏரியாவெலாம் கடலப்பருப்பு சீசன் முடிந்து விட்டது. உங்கள் ஏரியாவில் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள். சீசன் ஆரம்பிச்சிருச்சா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையான்னு. அடுத்தது இந்த பருப்பு எடுக்கணுமே. வந்துட்டு எப்படி மாம்பை கழட்டுறது? அது கல் சைனா கழட்டி விட்டு தான் கழட்டணும். ஓ, சைனை ஃபஸ்ட்டு கழட்டி விடணும். இது ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குதே. ஆ, அந்த பக்கம் போய் சுற்றுங்க. போட்டு நெருக்கி எடுத்துக்கிட்டா நீங்கள். அடுத்தது ஓ டவுசரா சனியும் பச்சிச்சு பாரு டைட்டு. ஐயோ அம்மா வலிக்கு போதா நான் கல்ல மாமா மாப்பிள என்ன எறும்பு கையாட்டங்க மாப்பிள. நான் இந்த ரன்னருக்குலாம் டைட் வச்சா சாத்துறதுக்கு கழட்டவே போனா வச்சு தொலைஞ்சிடறாரு. ப்ராப்பர்ட்டி ஓ, அப்போ தொலை முடியாது. ஒரு வருஷமா இருக்குது எனக்கு எல்லாம். படுதல் வச்சுக்கிறோம். மாமா கரெக்டாக வீடியோ எடுத்தான். இப்படி கொட்டணும் மாப்பிள. நல்லா இழுத்து பிடிச்சி மாப்பிள தள்ளு மாப்பிள. அது அந்த வரும்பு, அது எது வரும்பு? வேகமா வந்து கொட்டாது. வேகமா வந்து கொட்டாது. கொட்டாதுக்கு ஆளுங்க ஏறினா பிடிக்கிறதுக்கா? டக்குன்னு கொட்டு. ஆமா டக்குனு கொட்டா இங்க கொட்டுற வேகத்துல புடி எஞ்சிட்டு போயிடும். அது என்ன, அந்த பீடியில் மட்டும் தான் கம்மியாக கொட்டும், மீதி எல்லாமே சலர்ந்து கொட்டும். ஓ, இந்த படுதா வந்து நீங்களே இன்ஃபில்டாக வச்சிருக்கிறதா? இது வந்து கம்பெனி படுதா. அது கம்பெனி படுதா, கம்பெனி முத்திர கொடுக்கும். இப்போ இருந்த மாதிரியே முறுக்கி விட்டுருணும். ஆமா இருந்த மாதிரி மூடிக்கணும். மூடிக்கிட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். அடுத்து டைட் பண்ணிக்கணும். படிச்சு சொல்லுங்க. அது எதுக்குடா கல் எடுத்து ரெண்டு கோத்து மாட்டி படி புடி போய்ச்சா நான் ஓட்டுறது. கவுந்து போயிரு பின்னாடி. போலாம் ரெடி. நெக்ஸ்ட் ஃபீல்டு போவீங்க. நம்ம ஃபீல்டுக்கு போவோம். ஆமா சரி சரிம்மா, இப்போ நம்ம போகலாம்டா. போலாமா? அவன் போடட்டும்டா. போடுற பையனை நமக்கு எடுக்க வேணாம். ஆமா நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டோம். எடுத்து வீடியோ நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். மோனி கொஞ்சம் கேட்டதா சொல்லுங்க எல்லாரும். ஆமா தெரியலன்னா அதை பரம்பரை மாட்டி. ஐயோ கேடவுளே. அப்போ பை வர மாட்டேங்குது. பை.